ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவை, இந்த நல்ல மகிழ்ச்சியான காலை வேளைக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கர்த்தருடைய நாளிலே உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக உம்மை ஸ்தோத்திரப்பா. ஜீவன் சுகம் பலனுக்காக நன்றி சொல்கிற ஆண்டவரே, தேவரீர் தாமே இந்த ஆராதனை இல்லை நாங்கள் முழுமையுமாய் பங்கு பெற்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள அருள் தாங்க. பாடும்போது இணைந்து பாட, ஆண்டவர் வேதத்தை வாசிக்கும்போது நாங்கள் அவைகளை கவனிக்க, அவைகளை புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையின் நடைமுறைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவ கிருபை உமது ஜனத்தோடு கூட இருப்பதாக. ஆராதனையின் ஆரம்பம் முதல் நிறைவு வரை உம்முடைய பிரசன்னத்துக்காக மன்றாடுகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். ஆண்டோடைய நாம மகிமைக்காகவும் இந்த ஆராதனை ஆரம்பத்திற்காகவும் 200 ஆண்டு கீதங்கள் 479வது பாடலை பாடுவோம். 200 ஆண்டு கீதங்கள் 479, பரத்தின் ஜோதியே என்மேல் இறங்கிடும். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இருந்த இடங்களிலே கண்களை மூடினவர்களாக ஆண்டவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போமா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன ஆண்டவர், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொன்னவர், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாத ஆண்டவராக இம்மட்டுமாக நம்முடைய வாழ்வை பாதுகாத்த ஒரு ஆண்டவர். நன்னேர்ந்த உள்ளத்தோடு நாம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போமா? ஆண்டுடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நாம் ஆண்டவரை துதிப்போம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது ஆண்டுடைய கிருபை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவருடைய முடிவில்லாத இரக்கங்களுக்காக நாம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். நல்ல திருச்சபை ஆண்டவர் தந்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறார், வாழக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நாம் ஆண்டவரை துதிப்போம். தொடர்ந்து நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தும்படியாக ஒரு விஷயம் நம்முடைய உள்ளத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போமா? உங்களுடைய அக்கிரமங்களே தேவனுக்கும் நமக்கும் இடையே பிரிவினை உண்டாக்குகிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. உங்களுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் என்று சொன்னால் ஆண்டவர் ஜெபத்திற்கு செவிகொடான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்விலே காணப்பட்டால் ஒரு விஷயம் நாம் அறிக்கை செய்வோமா? மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்வை நாம் ஒப்புக் கொடுப்போமா? நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நன்மை செய்ய தவறிய சந்தர்ப்பங்கள், ஆண்டவரை மறந்த நேரங்கள், இனி ஒரு விஷயம் மன்னியும் என்று சொல்லி நாம் ஒப்புக் கொடுப்போமா? இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே எப்பாவ தீங்கும் அதனால் நிவிருத்தியாகுமே என்று சொல்லி இந்த 4 வரிகளை நாம் பொருளை உணர்ந்து நாம் பாடுவோம். இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே தீங்கும் அதனால் நிவிருத்தியாகுமே. நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார், உயிர்த்தார், சிலுவையில் உதிரம் சிந்தினார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார், அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றினார் என்கிற நிச்சயத்தோடு கர்த்தருடைய ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தமாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்வது போல பூமியில் செய்வதாக. அன்றாட எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு பண்ணாமல் தீவிரங்களை எடுத்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்குமே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்கள் ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்கள் சமண தீவிரியோ. பிதாவுக்கும்
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருடைய ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கினார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவளை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை விசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகளில் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்வருடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்கள் விரோதமாயிருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. பிதாவுக்குமான் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் பொழிய பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ளவராகிய தேவனை விசுவாசிக்கிறேன், அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதரை கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு பிறந்தார், பொதுப்பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் பரிந்து உயிர்த்தெழுந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வ பிதாவாகிய தேவன் ஆசீர்வதிக்கிறார். அடுத்தது ஒருவரும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன், பொதுவாய் பரிசுத்தத்தையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். செய்திக்கு ஆயத்தமாக 200 ஆண்டுகிதங்கள் 484வது பாடலை பாடுவோம். 200 ஆண்டுகிதங்கள் 484. என் முன்னே மெய்ப்பர் போகிறார், நல் மெய்ப்பராக காக்கிறார். 484வது பாடலை பாடுவோம். போகிறார், நல்மெய்ப்பராக காக்கிறார். போர்க்காலும் என்னை கைவிடார், நேர்பாதை காட்டி போகிறார். முன் செல்கின்றார், முன்
என் முன்னே சென்று போகின்றார். நல்மெய்ப்பர் சத்தம் அறிவேன், அன்போடு பின் சென்றேகுவேன். தாரேகம் வந்து மூடினும் சீற்றோதி தோன்றி வீசினும் என் வாழ்வு தாழ்வில் நீங்கிடார். என்றைக்கும் முன்னே போகிறார், முன் செல்கின்றார், முன் செல்கின்றார். என் முன்னே சென்று போகிறார். நல்மெய்ப்பர் சத்தம் அறிவேன், அன்போடு பின் சென்றேகுவேன். மெய்ப்பாரை காட்டி பின் செல்வேன், தெய்வீக கையால் தாங்குமே. எவ்விக்கினம் வந்தாலும் நீ இவ்வேளை முன்னே போகிறேன். முன் செல்கின்றான், முன் செல்கின்றான். என் முன்னே சென்று போகின்றான். நல்மெய்ப்பர் சத்தம் அறிவேன், அன்போடு பின் சென்றேகுவேன். ஒப்பற்றவும் காருண்யத்தால் இப்பூமி பாடு தீருங்கால் நீ சாவை வெல்ல செய்குவீர். பேரின்பம் காட்டி முன் செல்வீர், முன் செல்கின்றார், முன் செல்கின்றார். என் முன்னே சென்று போகின்றார். நல்மெய்ப்பர் சத்தம் அறிவேன், அன்போடு பின் சென்றேகுவேன். ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் முதல் 62ஆம் வசனம் வரை. லூக்கா 9ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் முதல். பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தமனும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்திற்கு போனார்கள். அவர்கள் வழியிலே போகையிலே ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாக்க இடமில்லை என்றார். வேறொருவன் அவரை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவிடத்தில் அனுப்பவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார் என்பது. பாடம் முடிந்தது. கிறிஸ்துக்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலிருந்து சீஷத்துவம் பற்றி நாம்
கவனிக்க இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களோடு 3.5 ஆண்டுகள் செய்த ஊழிய பயணத்தின் போது சீஷத்துவம் என்றால் என்ன என்பதை அவர்களுக்கு தம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் வாழ்க்கையின் மூலமாகவும் அவர்களுக்கு போதித்தார் என்பதை நாம் நற்செய்தி நூல்களிலிருந்து அறிந்து கொள்கிறோம். சீஷன் என்பதை எபிரேய வேதாகமம் லாமூட் என்று அழைக்கிறது. அப்படி என்றால் லேர்னர் அல்லது ட்ரெயினி என்று பொருள். கற்றுக்கொள்பவன் அல்லது பயிற்சி பெறுபவன் என்று பொருள். ஆண்டவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு பயிற்சி அளித்து இந்த உலகத்தையே அசைத்து விட்டார். அற்புதமான ஒரு ட்ரெயினர் நம்முடைய ஆண்டவர், சிறந்த ஆசிரியர். அவரிடத்திலே கற்றுக்கொண்டால் இந்த உலகத்திலேயே பெரிய நல்ல தாக்கத்தை நம்மால் நிச்சயமாய் உண்டாக்க முடியும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, கிரேக்க மொழியிலே மேத்தேட்டேஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மந்தனோ என்ற ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது. அப்படி என்றால் டு லேர்ன் என்று பொருள், கற்றுக்கொள்ளுதல். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். தம்மிடத்தில் கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் மக்களை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆரம்ப ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுதல். நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டீர்கள் என்று இயேசு சொன்னார். அதே நிலையில் இருந்து விடுவதல்ல, இன்னும் கிறிஸ்தவ வாழ்விலே நாம் வளருவது, சீடத்துவ வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணிப்பது அடுத்த கட்ட வளர்ச்சி என்று சொல்லி நாம் சொல்லலாம். ஆகவே சீடத்துவத்திலே எப்படி மகிழ்ச்சியான கற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாயிருப்பதிலே உள்ள பல காரியங்கள் இருக்கிறது, அதே போல ஆண்டவருக்காக இழந்து விடுவதை பற்றியும் தேவாதி தேவன் இந்த லூக்கா 9ஆம் அதிகாரத்திலே அவர் பேசியிருப்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது லூக்கா 9ஆவது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷத்துவத்தை பற்றி அவர் என்ன சொன்னார் என்று சொல்லி நாம் கவனிப்போம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 57வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பேசேஜ், இந்த பகுதி 51வது வசனத்திலிருந்து ஆரம்பித்திருக்கிறதை பார்க்கிறோம். பின்பு என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகிறார் என்று சொல்லி அறிந்தவுடனே சமாரியர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஆகவே அங்கே சீடர்கள் எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி வர செய்து இவர்களை அழித்து விடுவோம் என்று சொல்லும்போது ஆண்டவர் நீங்கள் என்ன ஆவியுள்ளவர்கள் என்று அவர்களை அதட்டுகிறார். அதை தொடர்ந்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுவது இங்கே இருக்கிறது. இயேசு சொன்னார், நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னார். ஆகவே இந்த உலகத்திலே மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் கூட கூடுகளும் குழிகளும் இருக்கிறது, ஆனால் மனுஷகுமாரனாகி எனக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொல்லி அவர் சொன்னதை, எனக்கு தங்கும் இடமில்லை என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இங்கே ஒருவர் சொல்கிறார், ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொல்கிறார். ஆகவே சமாரியர் எனக்கு இடம் தரவில்லை. சமாரியர் மாத்திரமல்ல, நான் எங்கு சென்றாலும் எனக்கு இடம் கொடுக்க போவதில்லை என்று இயேசு அறிந்திருந்தார். யோவான் சுவிசேஷத்திலே இயேசு சொன்னார், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார். அதே ஆண்டவராக இயேசு தான் சொல்கிறார், நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. ஆகவே நீ என்னை பின்பற்றுவதெல்லாம் சரிதான், வாழ்வின் ஒருவேளை வசதிகளை நீ இழக்க வேண்டியது இருக்கும், அதற்கு நீ ஆயத்தமா என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார். சீஷத்துவம் என்பது என்ன? சீஷத்துவத்தின் ஒரு முக்கியமான அம்சம் என்ன? வாழ்வின் வசதிகளை இழப்பதற்கு ஆயத்தமாக இருப்பது. It may be needed to lose some of the comforts of life if you want to really follow Jesus Christ. இயேசுவை நீங்கள் அல்லது நான் பின்பற்ற விரும்பினால் வாழ்க்கையின் சில சௌக்கியங்களை இழக்க வேண்டியது இருக்கும். இயேசு சொன்னார்,
நீ என்னை பின்பற்றுவதெல்லாம் சரிதான், எனக்கே தலை சாய்க்க இடம் இல்லை, உனக்கு இடம் இருக்காது. ஆகவே அதையும் தாண்டி நீ என்னை பின்பற்றி வரக்கூடுமானால் பின்பற்றலாம் என்று சொன்னார். அவன் பின்பற்றி போனானா இல்லையா என்பதை பற்ற குறிப்பு நமக்கு இல்லை. ஆகவே தலை சாய்க்க இடமில்லாத இயேசுவுக்கு சிலுவையிலே தான் தலை சாய்க்க இடம் இருந்தது என்று சொல்லலாம். அவை வாழ்விலே எல்லா சுகங்களையும் பெற்றுக்கொண்டு தான் ஊழியம் செய்வது, இல்லை என்றால் இயேசுவை பின்பற்றுவது அது மகிழ்ச்சி என்பதல்ல. இயேசு கிறிஸ்துவுக்காக, அவருடைய நாம மகிமைக்காக சிலவற்றை இழந்து அவரை பின்பற்றுவதும் பெரிய மகிழ்ச்சி தான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சாமுவேல் மாரிஸ் என்ற இளைஞன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவரை பற்றிய புத்தகங்கள் 6 மொழிகளிலே அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆப்பிரிக்க தேசத்தில் உள்ள ஒரு இன மக்கள் நடுவிலே இருந்து அவன் அமெரிக்க தேசத்திலே போய் டெய்லர் யூனிவர்சிட்டியிலே படித்த ஒரு இளைஞன். அங்கே போன உடனே ரூம்ஸ் அலாட் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் அலாட் பண்ணும்போது இந்த சாமுவேல் மாரிஸ் இடத்துல கேட்டார்கள், உங்களுக்கு எந்த ரூம் வேணும், நீங்கள் எந்த ரூமில் தங்கியிருக்க விரும்புகிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது சாமுவேல் மாரிஸ் சொன்னார், ஒருத்தருக்கும் வேண்டாத ஒரு இடம் இருந்துச்சுன்னா எனக்கு கொடுங்க, ஐ கேன் ஸ்டே தேர் ஹாப்பிலி என்று சொன்னார். ஸோ கிவ் மீ அ ரூம் விச் நோபடி லைக்ஸ். யாரும் விரும்பாத ஒரு ரூம் இருந்தால் அதை கொடுங்க, அது எவ்வளோ அசௌக்கியமானதாலும் நான் தங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னார். அவர் வாழ்ந்த நாட்கள் மிக குறைவு, ஆனால் ஆண்டவருக்கு என்று வல்லமையான சாட்சியாக இருந்தார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வது, ஜெபித்தவுடனே எல்லாம் கிடைத்து விடுவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. தேவநாம மகிமைக்காக வாழ்வின் வசதிகளை இழந்து நின்று ஊழியம் செய்வதிலேயும் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய குருநாதர் சொன்னார், எனக்கே தலை சாய்க்க இடம் இல்லை, உனக்கும் தலை சாய்க்க இடம் தர மாட்டார்கள், நீ என்னை பின்பற்றி வர ஆயத்தமா? இதுதான் சீசத்துவத்தின் சவால். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே லூக்கா இந்த சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், இட் மே பி நீடட் தட் யூ மே நீட் டு லூஸ் சம் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட்ஸ் இன் லைஃப். அது சீஷத்துவத்தின் ஒரு முக்கிய அம்சம் என்று சொல்லி இயேசு சொல்வதை நாம் பார்க்கிறோம். அடுத்த ஒரு காரியத்தை இங்கே நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 59-60 வசனங்களை வாசிக்க கேட்போம். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். இங்கே பாருங்கள், அடுத்த ஒரு சவால் சிஷ்யத்துவத்திற்கு. இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றி வா என்று ஒருவனை அழைக்கிறார். அங்கே ஒருத்தன் வாரேங்கிறான். அவன்கிட்ட சொல்கிறார், எனக்கு இடம் இல்லை, கவனமாயிரு, வரன்னா வா, பட் யூ மே நாட் ஹேவ் ஆல் திங்ஸ் வாட் யூ விஷ் டு ஹேவ். உனக்கு விரும்புகிற எல்லாம் ஒரு வேளை கிடைக்காது. பட் ஆர் யூ ரெடி டு ஃபாலோ மீ வித் லெஸ் கம்ஃபர்ட்ஸ், மேபி வித்வுட் கம்ஃபர்ட்ஸ். இரண்டாவது, இங்கே ஒருவனை பார்த்து இயேசு கூப்பிடுகிறார், நீ வா என்று சொல்லி. அவன் சொல்கிறான், முன்பு போய் என் தகப்பனாரை அடக்கம் பண்ணி விட்டு வருகிறேன் என்று சொல்கிறான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தகப்பனார் இன்னும் மரிக்கவில்லை. அவர் மரித்தது போல இங்கே தெரியவில்லை. ஒருவேளை அவன் சொல்லியிருக்கலாம், எங்கள் அப்பாவுக்கு வயசாகிட்டு இருக்கு, அவர் இறந்த பிறகு அந்த கடமைகள்லாம் முடித்து அதுக்கு பிறகு ஐ வில் கம் அண்ட் ஃபாலோ யூ. ஸோ எனக்கு கொஞ்சம் ஃபேமிலி டியூட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் முடித்த பிறகு நான் ஐ கேன் ஃபாலோ யூ, நான் உடைய சீஷனாக இருக்க முடியும் என்று சொல்கிறார். இயேசு சொன்னார், என்ன சொல்கிறார் பாருங்கள், இயேசு கிறிஸ்து, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணப்பட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கி என்று சொல்கிறார். இயேசு சொன்னார், அப்படி அல்ல என்று சொல்கிறார். அன்பானவர்களே, சீஷன் வாழ்வின் வசதிகளை மாத்திரமல்ல, சில வேளைகளில் வாழ்வின் உறவுகளை கூட இழக்க வேண்டிய வரலாம். மேபி there are times that you need to lose some of your very precious relationship for the sake of Christ. Because you are saying something, you are doing something, the people who may not like you, சில காரியங்களை இதுதான் சரி என்று செய்வதன் வழியாக இது ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்று செய்வதன் வழியாக சில வேளைகளில் சிலவற்றை இழக்க வேண்டிய அவசியம் வரலாம். என்பவர்களே, அதான் இயேசு சொன்னார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். அவங்க அப்பா வயசான பிறகு மரிப்பார், சரிதான், அதை பார்ப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள், நீ என்னை பின்பற்றி வர முடியுமா என்று சொல்கிறார். அன்பானவர்களே, கால்வெல் தன்னுடைய இங்கே அயர்லாந்திலிருந்து இந்திய தேசத்திற்கு வருவதற்காக ஆயத்தப்படும் போது அவருடைய தாயார் படுத்த படுக்கையாக இருந்தார்கள். தாயாரை
பார்த்து கடைசியாக பார்த்து ஜெபித்து விட்டு அவர் வந்தார். நான் ஊழியத்திற்கு போகிறேன் என்று சொல்லி கால்வல் சொன்ன உடனே அந்த தாயார் சொன்னார்கள், without one word of murmur, I am giving my son for the ministry of God என்று சொன்னார்கள். ஒரு முறுமுறுப்பு கூட இல்லாமல் என் மகனை கடவுளுடைய ஊழியத்திற்காக அனுப்புகிறேன் என்று சொல்லி, அவர்களுக்கு நிச்சயமாய் தெரியும் தன் மகனை திரும்ப பார்ப்பதில்லை என்று சொல்லி, அந்த மகனுக்கும் தெரியும் தன்னுடைய தாயை திரும்ப பார்க்க முடியாது என்று சொல்லி, என் தாய் மரித்த பிறகு அடக்கம் பண்ணிவிட்டு இந்திய தேசத்துக்கு போவேன் என்று அவர் சொல்லவில்லை. There are times that we lose some of our very precious relationship because we have decided to follow Christ. நாம் இயேசுவை பின்பற்ற துணிந்ததினால் சில வேளைகளிலே நமக்கு மிக அருமையான உறவுகளை கூட விட வேண்டிய அவசியம் வரலாம். இவையெல்லாம் சீஷத்துவத்தின் சவால்கள். இப்படிப்பட்ட சீஷர்களை ஆண்டவர் தேடுகிறார். Only these people can make some impact in this world. It's not having all comforts and following Christ. எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டுதான் நான் இயேசுவை பின்பற்றுவேன் என்பதல்ல சீஷத்துவம். எதை வேண்டுமானாலும் இயேசுவுக்காக இழந்து நான் அவரை பின்பற்ற முடியும். அது மாத்திரம் இல்லை, ஒருவேளை வாழ்வின் சுகங்களை மாத்திரமல்ல, வாழ்வின் சிறந்த உறவுகளை கூட சில வேளைகளில் இயேசுவின் நாம மகிமைக்காக அவரை பின்பற்றுவதற்காக இழக்க வேண்டியது வரலாம். அதுதான் சீஷத்துவம் என்று இயேசு கற்றுக் கொடுத்தார். மூன்றாவதாக ஒரு கேஸ் நாம் இங்கே பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 61-62. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவரிடத்தில் அனுப்பிவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். அன்பானவர்களே, இங்கே இன்னொன்று, வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரை உம்மை பின்பற்றுவேன், நான் உம்மை பின்பற்றி வரேன், ஆனால் முதல்ல எங்கள் வீட்டில் போய் சொல்லிட்டு வரேங்கிறான். சொல்கிறது தப்பே இல்லை, இட்ஸ் நாட் ராங். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், நான் சொல்லிட்டு மேபி லைக் பெர்மிஷன், ஐ வில் ஆஸ்க் பெர்மிஷன் தென் ஐ கேன் ஃபாலோ யூ என்று சொல்வதைப் போல இருக்கிறது. இயேசு சொன்னால் கலப்பையில் கை வைத்து விட்டு பின்னால் போக முடியாது என்று சொன்னார். எதை நாம் இழக்க வேண்டியது இருக்கிறது சீஷத்துவத்திற்காக, இயேசுவை பின்பற்றுவதற்காக எதை விட்டுவிட வேண்டியது இருக்கிறது? அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை வாழ்வில் இந்த உலகம் முக்கியம் என்று நினைக்கிற சிலவைகளை நாம் விட்டுவிட வேண்டியது இருக்கலாம். ஆகவே இயேசு சொன்னார், நீ என்னை பின்பற்றி வருகிறது சரிதான், ஆனால் கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னால் போக முடியாது. அனுப்பிவித்து வர்றேன்னு சொன்ன உடனே என்னை பின்பற்றுவதற்கு நீ பின்னிட்டு போக முடியாது என்று இயேசு சொன்னதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, வாழ்வின் பல விதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். இந்த உலகம் சில காரியங்களை மிக மேன்மையாக எண்ணுகிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கு இன்னும் வேறு சில காரணங்கள் மிக மேன்மையாக இருக்கிறது. ஜான் மோட் என்ற ஒரு மிஷனரி, அன்பானவர்களே, ஒரு தன்னுடைய நாட்டுக்குள்ளேருந்து ஜப்பானுக்கு அம்பாசடராக போகிறதற்காக அவரை அழைக்கிறார்கள். ஏனென்றால் ஹி வாஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் மேன், ரொம்ப ஞானமுள்ள ஒரு மனிதர். அந்த தேசத்தை ரெப்ரசன்ட் பண்ணி போகிறதுக்கு அழைக்கிறாங்க. ஆனால் ஹீ ஆல்ரெடி டெடிகேட்டட் ஹிஸ் லைஃப் டு பிகம் அ மிஷனரி. ஊழியக்காரனாய் மாறுவதற்கு தன்னை ஏற்கனவே அர்ப்பணித்த ஒருவர். ஆகவே அவர் அந்த தேசத்துடைய பிரசிடெண்ட்டுக்கு இவ்வாறு பதில் எழுதுகிறார், மிஸ்டர் பிரசிடெண்ட், சின்ஸ் காட் கால் மீ to be an ambassador of him, my ears are deaf to other calls. பிரசிடெண்ட் அவர்களே, தேவன் என்னை தம்முடைய ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறபடியினால் மற்ற எல்லா அழைப்புகளுக்கும் நான் செவிடு போல இருக்கிறேன் என்று சொன்னார். See, my ears are deaf to all other calls because God has called me to be a missionary. கடவுள் என்னை ஊழியத்துக்கு அழைத்து விட்டார். அப்போ அம்பாசடர் ஆஃப் நேஷனை விட கடவுள் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார் என்பது அதை விட மிக முக்கியமானது என்று சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே சீஷத்துவம் என்பதை இந்த பகுதி ஒரு பெரிய சவாலாக நமக்கு கொடுக்கிறது. இயேசுவை பின்பற்றுவதினால்
ஒருவேளை வாழ்வின் வசதிகளை இழக்க வேண்டிய அவசியப்படலாம். இயேசுவை பின்பற்றுவதினால் சில மிக அருமையான உறவுகளை கூட இழக்க வேண்டிய அவசியப்படலாம். இயேசுவை பின்பற்றுவதினால் இந்த உலகம் மிக விலை மதிப்புள்ளது, மிக சிறந்தது என்று நினைப்பதை கூட சில வேளைகளிலே நாம் விட்டுவிட வேண்டியது வரலாம். இயேசு சொன்னார், இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ மீ, தீஸ் ஆர் த சேலஞ்சஸ், ஆர் யூ ரெடி, தென் யூ கேன் மேக் அன் இம்பேக்ட் இன் திஸ் வேர்ல்ட். அப்படியானால் இந்த உலகத்திலே ஒரு மாற்றத்தை நீ உண்டாக்க முடியும் என்று சொல்லி. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே ஜெபித்தோம், எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம். ஆகவே ஆண்டவராக இயேசு இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் என்னோடு இருக்கிறார். It is only one side of, it's only one face of Christianity. But there is deeper things in Christianity, that is to follow Christ and losing things for the sake of, for the glory of God. அன்பானவர்களே, இயேசு சொன்னார், எனக்கு தங்க இடமில்லை, உனக்கும் தங்க இடம் இல்லாமல் போகலாம். இயேசு சொன்னார், நீ என்னை பின்பற்றினால், என்னை முக்கியத்துவப்படுத்தும் போது, என்னுடைய உறவுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது சில உறவுகளை நீ விட வேண்டிய அவசியப்படலாம். இயேசு சொன்னார், உலகம் சிலதை மிக பெருமையாக நினைக்கிறது, என்னை பின்பற்றுவதற்காக அதை கூட நீ இழக்க வேண்டிய அவசியப்படலாம். ஆர் யூ ரெடி என்று சொல்லி கேட்டார். தேவாதி தேவன் நம்மையும் அப்படியே பார்த்து கேட்கிறார். சீஷத்துவம் என்பது ஆண்டவரை பின்பற்றுவது. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் த ஆர்ட்ஸ் இன் லைஃப், வாழ்வில் என்ன வந்தாலும் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து மகிழ்ச்சியோடு தேவாதி தேவனை பின்பற்றுவது. திஸ் மேக்ஸ் அ கிரேட்டர் இம்பேக்ட் இன் திஸ் வேர்ல்ட் தென் எனி அதர் திங். இந்த உலகத்திலே ஆண்டவராக இயேசுவின் நாம மகிமைக்காக பெரிய தாக்கத்தை, பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். ஒருவராய் ஊழியத்தை துவங்கி 12 பேரை பயிற்றுவித்து அவர்களுக்கு சீஷத்துவத்தை கற்றுக்கொண்டு இந்த உலகத்தை அசைத்தவர் நம்முடைய ஆண்டவர். நம்மையும் உலகத்தை கலக்குகிறவர்களாக, உலகத்தை அசைக்கிறவர்களாக, இந்த உலகத்திலே நல்ல மாற்றங்களை உண்டு பண்ணுகிறவர்களாக மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். பொறுமையோடு, மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு அவரை பின்பற்றுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நிறைவு கீதமாக 200 ஆண்டு கீதங்கள் 599வது பாடலை பாடுவோம். கர்த்தரை தற்காரும், ஆசீர்வாதம் தாரும். கர்த்தரே தற்காரும், ஆசீர்வாதம் தாரும். எங்கள் மேலும் முகத்தை வைத்து வீசும் ஒளியை எங்களுக்கன்று சமாதானம் தந்து கிறிஸ்தை காட்டி போதிக்கும் உமதாவியை கொடும். எங்கள் மீட்பரான இயேசுவின் மேலான நாமத்துக்கு மகிமை. ஆமென். கேட்பீர் ஜெபத்தை. ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம். எங்களை சீடர்களாக நீர் அழைக்கிறீர், கற்றுக்கொள்பவர்களாக அழைக்கிறீர். ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர், உமக்கு தலை சாய்க்க இடமில்லை. வாழ்வின் சில சௌக்கியங்களை உமக்காக விடுவதற்கு அவசியப்படும் போது மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை பின்பற்றுவதனால் சில உறவுகளை கொஞ்சம் தள்ளி வைப்பதற்கு நீர் எதிர்பார்க்கும்போது மகிழ்ச்சியோடு அதை செய்ய எங்களுக்கு பலம் தாரும். ஆண்டவரே, இந்த உலகம் பெருமை என்று நினைக்கிற சில விஷயங்களை ஆண்டவரை பின்பற்றுவதற்காக நாங்கள் விட்டுவிட நீர் எங்களை எதிர்பார்க்கும்போது
அதையும் மகிழ்ச்சியோடு செய்ய ஆண்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சீஷத்துவத்தை புரிந்து கொள்ளவும் ஆண்டவராய் இயேசுவின் நல்ல சீடர்களாய் வாழவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாட்களிலே ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று குறைவதற்கு உதவி செய்தே நன்றி சொல்கிறோம். வீடுகளிலிருந்து உம்மை ஆராதிக்கும் கிருபை மக்களுக்கு தந்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, சீக்கிரமாக ஆலயங்கள் திறக்கப்பட்டு இணைந்து உம்மை ஆராதிக்கும் கிருபை முது ஜனமாகி எங்களுக்கு தாரும். திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பொருளாதாரத்தில் குறைந்த மக்களுடைய தேவைகளை சந்திங்க. சுகவீனமாக இருக்கிறவர்களுக்கு சுகம் கொடுங்க. தங்களுக்கு அருமையானவர்கள் இழந்த மக்களுக்கு ஆறுதல் கொடுங்க. தேவரீர் என்ன செய்வது என்று திகைப்போடு இருக்கிற மக்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாமல் மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இந்த நாளிலே இந்த ஜெபத்திலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவ கிருபை மது ஜனத்தோடு கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம் முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம் முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.